நாம் இப்போ தேன் நெல்லி செய்யலாம். 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். எப்பயுமே கம்மியான அளவுகள் போட்டு போட்டு வீட்டு உறுப்பினர்கள் எவ்வளோ சாப்பிட்றாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ 1/4 கிலோ நெல்லிக்காய் அதை ஆவி காட்டி எடுத்துடுறோம். அதுக்கு 1/4 கிலோ வெல்லம். நீங்கள் நாட்டு சர்க்கரையை விட வெல்லம் போடுங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக அந்த வெல்லம் மிதக்கிற அளவு தண்ணி, ஒரு அரை பங்கு தண்ணி போட்டு அது அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிடத்தில் கத்தியை விட்டோன்னா ஸ்மூத்தாக இறங்குறது. இதுதான் சரியான பக்குவம். எடுத்து அந்த சொலைகளை தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். கொட்டைகள் நீக்கிடணும். இப்போ இதை சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அதாவது கல் மண் இருந்தால் வடிகட்டிடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த சுளைகளை அதுக்குள்ளே போடுறோம். அப்படியே கொஞ்சம் ஒரு 20% ஃப்ளேமில் கிளறி கிளறி கொடுத்திங்கன்னா முதல்ல பொங்கி வரும். பாருங்கள், நல்லா அப்படி நெல்லிக்காய்கள் மிதக்க இருக்குது. இதுதான், அதாவது 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா 1 கிலோ வெல்லம். அப்பப்போ அப்படியே பெரட்டி பெரட்டி கொடுங்க. இதனுடைய பதம் இப்போ நான் பார்க்குறேன், பிசு பிசுன்னு இருக்குது விரல்களில் தொட்டு பார்க்கும்போது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கம்பி நல்ல ஸ்டிஃபான கம்பியாக வரணும். அதுதான் பதம். இது வரல, பிசு பிசுன்னு கூட இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், நல்லா ஒரு கம்பி வருது. ஏன்னா இப்போ தான் அது ஒரு 70% உள்ளே இனிப்பு உள்ளே இறங்கியிருக்கும். இந்த டயத்தில் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா, அதாவது தேன் நெல்லி அப்படிங்கும்போது அதை ஃப்ரிட்ஜுள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடாது. தேவையான அளவு மட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன பாட்டிலில் கொஞ்சமாக இந்த நெல்லிக்காய்களை மட்டும் அரித்து நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே இருக்க இனிப்பு போதும். அப்போ அரித்து போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தேன் போட்டுக்கிறோம். இதை வெளியே தான் வைக்கணும். கண்டிப்பாக தேன் கலந்ததை வெயில்லையோ ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ ஸ்டோர் பண்ணக்கூடாது. மருத்துவ பண்பு போயிடும். இப்போ இது எல்லாருமா ஆளுக்கு 2 எடுக்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு தேன் விடுறேன், வீடியோவுக்காகவும் விடுறேன். ஆனால் நீங்கள் வெளியே தான் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ தேவையான கொஞ்சமாக, ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 10 துண்டு போட்டு இந்த அளவுக்கு தேன் விட்டு நீங்கள் ஒரு 2 நாள் வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம். மற்றதை அப்படியே நீங்கள் ஒரு டப்பாலையோ கண்ணாடி பாட்டில்லையோ ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். தேவையான போது எடுத்து தேன் கலந்து வெளியே வச்சு சாப்பிட்ணும். இந்த புரிதல் கண்டிப்பாக வேணும். போல் உங்களுக்கு சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்குது அப்படின்னா தேனை ரொம்ப உபயோகிக்கக்கூடாது. தேன் அளவோடு தான் உபயோகிக்கணும். கொஞ்சம் கூட போயிட்டானாலும் மலம் கட்டும். அதனால் தேன் விடுறதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ரொம்ப ஆரோக்கியமான தேன் மிட்டாய்ங்க இது, நெல்லி மிட்டாய். டேஸ்ட்டுக்குமே குறைச்சல் இருக்காது. இதே மெத்தடில் வெல்லம் கலந்து செய்து பாருங்கள். உங்கள் விட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.